முடியும். ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. B2Cனா நம்ம ஒன் பீஸ் பண்ற மாதிரி இல்ல, நீங்க வால்யூமாவே கொஞ்சம் ஹோல்சேல் அலிபாபா மூலமா பண்ண முடியும். அலிபாபா பத்தி தெரியணும்னா, அலிபாபா தான் வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் B2B பிளாட்ஃபார்ம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4 crore பையர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அலிபாபா சைட்டை விசிட் பண்ணிட்டு வரவங்க. அலிபாபா வந்து பாத்தீங்கன்னா 240 கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜன்ல இருக்கு. சோ இது ஒரு B2B சர்ச் இன்ஜின் மாதிரி தான். உங்களுக்கு எப்படி நம்ம கூகுளோ இல்ல யாஹோ நம்ம போய் சர்ச் பண்ணி போறோமோ, அதே மாதிரி பீப்புள் வந்து www.alibaba.com சர்ச் பண்ணி வரவங்க அலிபாபாக்கு ஜாஸ்தி. சோ உங்களோட ப்ராடக்ட் இதுல நீங்க ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல, எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். ஸோ அலிபாபா சைட் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஹோம் பேஜ். பையர் வராங்க. நான் ஒரு இன்னைக்கு லைவ் டெமோவே நான் உங்களுக்கு இது பண்றேன். ஒரு லைவ் அக்கௌண்ட் எடுத்து டிஷர்ட் சர்ச் பண்றேன். குட். இருக்கிற வெப்சைட் இல்லாம நீங்க ஒரு மினி சைட் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இதுல அன்லிமிட்டெட் ஸ்பேஸ் கிடைக்கும். இதுல வந்து ஒரு கேட்டலாக் இதுதான் அலிபாபாக்குள்ள உங்களுக்கு இருக்கிற ஒரு மினி. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம் ஒரு URL இருக்கு, trustpass.alibaba.com. ஸோ இந்த URL நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எத்தனை இயர் நீங்க அலிபாபால இருக்கீங்க, ஹேண்ட் சிம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்பாஸ் வாங்க அலிபாபால. ஸோ இது வந்து நீங்க அலிபாபால உங்க கம்பெனியை வெரிஃபை பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க ஆன்லைன் கொண்டு வரோம். ஸோ அலிபாபால மெம்பர்ஷிப் எடுக்கணும்னாலே நீங்க தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் கிடைக்காது. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு மினி சைட். இந்த மினி சைட்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 16 லாங்குவேஜஸ் இருக்கு, மல்டி லாங்குவேஜ். ஸோ யாராவது பிரான்ஸ்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெஞ்சுல ஓப்பன் ஆகும். ஹிந்தி இந்தியால ஹிந்தி ஆப்ஷனும் இருக்கு, போர்ச்சுகீஸ், டச், ஓகே, அரேபிக், இது மாதிரி அந்தந்த சைட் லாங்குவேஜஸ்ல உங்களோட ப்ராடக்ட் ப்ரமோட் ஆகும். இது ஒரு சைட், கஸ்டமருக்கு ஒரு மினி சைட். அலிபாபால பையர் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மெத்தட்ல உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் டிஷர்ட்னு சர்ச் பண்றேன், சர்ச் பண்ணா நிறைய சப்ளைஸ் வராங்க. இங்க நீங்க பார்த்துல ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. இதை நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஜென்ரலா டிஷர்ட்னு நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதே நான் வந்து பிளாக் டிஷர்ட் நான் சர்ச் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள். பிளாக் டிஷர்ட் வரும். ஏன்னா அலிபாபாக்கு பாத்தீங்கன்னா 20,000 சப்ளை இருக்காங்க. ஓகே, நான் ஒரு பிளாக் டிஷர்ட் எனக்கு சர்ச் பண்றேன். மேபி இவர் ஃபர்ஸ்ட் இருக்காரு, ஆனா இவரை பையர் கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா என்னோட சர்ச் வெரி கிளியரா இருக்கு, பிளாக் டிஷர்ட். ஆனா நான் டிஸ்பிளே பண்ணிருக்கிறது ஒயிட் அண்ட் ரெட் ஆர் மெரூன் டிஷர்ட் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டிஷர்ட்டும் இருக்கு, ட்ரௌசரும் இருக்கு. ஸோ இது வந்து மேபி 50-50. பட் இந்த சைஸ் இது பாத்தீங்கன்னா US சைஸ் 100% காட்டன் லோகோ. ஐ ஹாவ் 100% கான்பிடென்ட் இந்த சப்ளையர் நான் கான்டாக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் சர்ச் பண்ண கீவேர்டும் அவர் போட்டிருக்க இமேஜும் மேட்ச் ஆகுது. சேம் இங்க இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து கீவேர்டும் இமேஜும் மேட்ச் ஆகணும், டைட்டில் அந்த கீவேர்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்பயுமே எந்த ப்ராடக்ட் எந்த இது ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் இமேஜஸ் வந்து குவாலிட்டி இமேஜா இருக்கணும், கரெக்டான இமேஜ் பிக்சர் இருக்கணும், அந்த கீவேர்டுக்கு மேட்சான இமேஜ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ உமன் டிஷர்ட்னு போடுறேன் நான். ஓகே,
இந்த 3 இமேஜ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, 100% மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த இமேஜ் வந்து மேட்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ கீவேர்ட்ஸ் நம்ம மேட்ச் பண்றது, அந்த இமேஜ் மேட்ச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 20,000 இந்த சப்ளையர்ஸ் யார் எப்படி வந்து நான் என்னோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, அலிபாபா பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? சோ நீங்க இந்த ஆக்டிவிட்டி ரெஸ்பான்ஸ் ரேட், ரெஸ்பான்ஸ் டைம், அப்புறம் உங்க சப்ளையர் இண்டெக்ஸ், இந்த மூணுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏன்னா இது ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். இந்த மெத்தட்ல வந்து நீங்க ஸ்லோ, ஏன்னா இதுல வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு மணி இருக்கு, வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கம்பெனி, நம்ம டிஸ்பிளே பண்ற குவாலிட்டி தான் நம்மள வந்து பையர் கிட்ட கொண்டு போக போகுது. அப்போ அந்த எஃபிஷியன்சி நீங்க ஆன்லைன்ல நீங்க அம்பானி கூட கூட காம்பேட் பண்ண முடியாது. ஏன்னா எஃபிஷியன்சி நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியால உடனே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா உங்க கொட்டேஷன் 4 லெவல் அப்ரூவல் ஆகும். நீங்க இண்டிவிஜுவல் டக்கு வந்து ஒரு லாகின் பண்ணி கொட்டேஷன் அனுப்பும்போது எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ யார் ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க வந்து தே கேன் கிராப் மோர் பிசினஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க யார் ஃபாஸ்டா இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்கொயரிஸ் என்ன மாதிரி வரும், அலிபாபால 3 விதமா என்கொயரி உள்ள வரும். முதல் வந்து டைரக்ட்லி கான்டாக்டிங் தி சப்ளையர். இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு டீடைல் ப்ராடக்ட் பேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் பேஜ்ல உங்களோட ஒரு வீடியோ போடலாம், 6 இமேஜஸ் ஆட் பண்ணலாம். அது இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா உங்களோட ப்ராடக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உங்களோட 360 டிகிரி உங்களோட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, சப்ளை எபிலிட்டி, இதெல்லாமே நீங்க டிஸ்பிளே பண்ண முடியும். இதை பார்க்கும்போது பையருக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஓகேங்களா? சோ இங்க பார்க்கலாம், இது மாதிரி டீடைலா நம்ம வீடியோ போடலாம், இமேஜஸ் போடலாம். இது மாதிரி டீடைலா நம்மளால ஷிப்பிங் எப்படி பண்றீங்க, ப்ரொடக்ஷன் எப்படி பண்றீங்க, அது பேக்கிங் எப்படி பண்றீங்க, எத்தனை ப்ரொடக்ஷன் லைன் இருக்கு, எல்லாமே நீங்க இதை பண்ண முடியும். இப்போ நீங்க அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பண்றீங்கன்னா எப்படி நீங்க எங்க இருந்து சோர்ஸ் பண்றீங்க, ஹார்வெஸ்ட் எப்படி பண்றேன், ஸோ அது மாதிரி ப்ராசஸிங் எப்படி பண்றாங்க அதை பண்ணணும். இப்போ கஸ்டமைஸ் ப்ராடக்ட் நீங்க இங்க பார்க்கலாம். எனக்கு நான் 3 விதமா வரும்னு சொல்லியிருந்தேன். சென்ட் என்கொயரி, இந்த என்கொயரி டைரக்டா உங்க இன்பாக்ஸ் ஹிட் ஆகும். இமெயில் அலிபாபால இருக்கிற இன்பாக்ஸ் இருக்கு. பையர் உங்களை கான்டாக்ட் பண்ற மெத்தட். ஓகேங்களா? எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சம் ஒன் மெத்தட். இந்த ஆப்ல ரெண்டாவது மெத்தட். ஸோ பையர்ஸ் அவங்க வந்து அலிபாபால டைரக்டா சர்ச் பண்ணாம அலிபாபா சைட்டுக்கு வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் ரெக்வயர்மெண்ட் ஒரு லீடா, இது என்ன சொல்ற டெண்டர் மாதிரி சொல்லணும். ஸோ நம்ம கால் வந்து RFQ, ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன். ஸோ தே ஆர் இன்வைட்டிங் பிட் ஃப்ரம் டிஃபரெண்ட் சப்ளையர்ஸ். ஸோ இந்த மாதிரி RFQ வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. RFQ மெத்தட்ல தே கேன் அக்சஸ். ஓகேங்களா? இது 3வது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இமெயில் மூலமா உங்களுக்கு டைரக்டா வராது. 2வது மெத்தட் வந்து சேட்டிங் மூலமா. 3வது மெத்தட் வந்து இந்த RFQ மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ல உங்களால பையரை கான்டாக்ட் பண்ண முடியும். பையர் உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, ரெக்வெஸ்ட் உங்களுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட்டோ அதை வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் அ செல்லர் நீங்க எப்படி உங்க ப்ராடக்ட் இதுல ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னும் போது அலிபாபா நான் வந்து ஒரு லைவ் அக்கௌண்ட் எடுத்துட்டு போறேன். இது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட். இவர் வந்து ஒரு அலிபாபா இந்த செஷனுக்காக நான் இந்த லாகின் வாங்கியிருக்கேன். நார்மலா கஸ்டமர்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ இவர் வந்து ஒரு அலிபாபால 18 இயர்ஸா இருக்கிற ஒரு சப்ளையர். இவர் வந்து திருப்பூர்ல இருக்காரு, கார்மெண்ட் மேனுஃபேக்சரர். இப்போ நீங்க அலிபாபா லாகின் பண்ணீங்கன்னா இங்க பார்க்கலாம் நீங்க அவரோட ஹோம் பேஜ். இவரை வந்து லாஸ்ட் 1 வீக்ல 7,846 பீப்புள் பார்த்திருக்காங்க. இது லாஸ்ட் 1 வீக்கோட டேட்டா. Inquiries 4 with messages. இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் இந்த ஆக்டிவிட்டி ஹோம் பேஜ்ல ஒரு சில பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டிராபிக் பூஸ்ட்னு ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும். இந்த டிராபிக் பூஸ்ட் மூலமா உங்களுக்கு அடிஷனல் டிராபிக் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் பூஸ்ட் மூலமா இவ்வளவு 1000 வியூஸ் இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. அதுல இந்த டிராபிக் பூஸ்ட் மூலமா ஒரு 240 வியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஹோம் பேஜ் டாஸ்க் நம்ம மந்த் ஆன் மந்த் கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 31st வரைக்கும் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் 5th, அதாவது கமிங் மந்த் 5th அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் ஆகஸ்ட், செப்டம்பர் 5th அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரேட்டிங் மாறும். அப்ப இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணாத ஃப்ரீ டிராபிக் உங்களுக்கு அடிஷனல் ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா இவர் வந்து இவரோட கேட்டகரி அப்பேரல் கேட்டகரி. இவர் வந்து ஒரு 2000 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணணும். இது பண்ணாருன்னா 5 ஸ்டார் எடுக்க முடியும். மேக்ஸிமம் 5 ஸ்டார் தான். இந்த ஸ்டார் ரேட்டிங் எப்படி டிசைட் ஆகுதுன்னா இந்த 3 பேராமீட்டர்ஸ்ல எது லோவஸ்டோ அதுதான் இங்க ஸ்டாரா டிஸ்பிளே ஆகும். இப்ப இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 772 விசிட்டர்ஸ் வராங்க ஒரு மந்த்துக்கு. லாஸ்ட் 30 டேஸ்க்கு மந்த்துக்கு 56 பையர்ஸ் இவர் 30 டேஸ்க்கு கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. இவர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 803 ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த 803 ப்ராடக்ட்ஸுக்கு 56 பையர்ஸ், 772 விசிட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பையர் வராரு. அப்போ இவருக்கு ஒரு 2000 பையர் வரணும், 2000 விசிட்டர்ஸ் வரணும்னா 2000 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இவருக்கு என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 to 160 என்கொயரிஸ் வரும். ஆனா ஒரு என்கொயரியும் 3 டைம்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம்னா ஒரு ப்ராடக்ட் மல்டிபிள் கீவேர்ட்ஸ் ரெகுலர் இருக்கு, நியூஸ் ஃபீட் இருக்கு, டிராப் ஷோல்டர், அப்புறம் போலோ டிஷர்ட்ஸ், பிளெயின் டிஷர்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட், ஜெர்சி, இப்போ நிறைய கீவேர்ட்ஸ். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் கலர்ஸ் ரெட், ப்ளூ, ஒயிட், அது இப்போ எந்த கீவேர்ட்ல பையர் சர்ச் பண்ணாலும் நம்ம ப்ராடக்ட் அதுல வரணும். அது வந்து இதே வந்து யூஎஸ்ல ஒரு மாதிரி சர்ச் பண்ணுவாங்க, யூகேல ஒரு மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. அப்ப அந்த கீவேர்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீவேர்டை டிஸ்பிளே பண்ணும்போது எந்த கீவேர்ட் சர்ச் பண்ணாலும் நம்மளோட சர்ச் பேஜ்ல நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. அப்ப நிறைய நம்ம எவ்வளவு ப்ராடக்ட் நம்ம போஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஸ்டார் ரேட்டிங் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ரேட்டிங் எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதெல்லாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம 1 ஸ்டார் இருக்கும்போது இந்த எக்ஸ்போஷர், அடிஷனல் எக்ஸ்போஷர், இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஓபன் ஆகும் உங்களுக்கு. அப்போ மோர் எக்ஸ்போஷர். எதுக்கு இந்த மெத்தட் வச்சு ஒரு என்கொயரி வருது, அந்த பையருக்கு நல்ல குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அலிபாபால ரேங்கிங் வந்து டாப்ல இருக்கும். அப்போ குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்றவங்க நிறைய என்கொயரிஸ் கிராப் பண்ண முடியும். அதனாலதான் இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறது, கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறது காரணமே கஸ்டமர்ஸ் அவங்களுக்குள்ள காம்பேட் பண்ணி ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்றது. அப்படி இருக்கும்போது பையர் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பையர் இருந்தாதான் செல்லரே வருவாங்க. அப்போ நிறைய பையர் வரணும்னா அவங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் வரணும். இது பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் போஸ்டிங். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் போஸ்ட் பண்றதுதான் இது. ப்ராடக்ட் இங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாம்பிள் ஒரு ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. நீங்க ப்ராடக்ட் போஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து அலிபாபால ஸ்கோர்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல
மேக்ஸிமம் 5 ஸ்டார் 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எடுக்க முடியும். அப்போ அந்த டீடைல் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். Maybe I'll just show it to you. இதுல வந்து அலிபாபால ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைட்டில் எனக்கு இந்த டைட்டில் வந்து அட்ராக்டிவா மாத்தணும்னா இந்த டைட்டில் ஆப்டிமைசேஷன் கொடுத்தீங்கன்னா அலிபாபா ஏஐ டூல் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கீவேர்ட் எக்ஸ்பென்ஷன் இது வந்து 384 கேரக்டர்ஸ் நம்ம இதுல ஆட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த கீவேர்ட்ஸை நம்ம வந்து ஏஐ டூல் மூலமாகவும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்சர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் பண்றேன் டைட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கிளிக் அப்ளை டு ப்ராடக்ட் லைன் ஆட்டோமேட்டிக்கா டைட்டில் மாறிடுச்சு. இது கீவேர்ட் எக்ஸ்பென்ஷனும் அதே மாதிரி பண்ண முடியாது. கீவேர்ட் எக்ஸ்பென்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கீவேர்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். செலக்டட் கீவேர்ட்ஸ் இது பண்ண கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்றேன். கீவேர்டும் ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. அடுத்தது இமேஜஸ். இப்போ நீங்க இங்க ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். இதை போடும்போது இங்க 5 இருக்கு பாருங்க. இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் பில்ட் பண்ண இமேஜ் இல்லாதனால இதாகுது. நான் இமேஜ் இப்போ ஆட் பண்றேன். சைட் டாப் கார்னர் பாத்தீங்கன்னா இங்க கால்குலேட் ஸ்கோர் கொடுக்குறேன். இங்க ஸ்கோர் பார்க்கலாம் நீங்க. பாத்தீங்கன்னா அதுவே சஜஸ்ட் பண்ணுது லோ ப்ராடக்ட் அமௌண்ட் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி குறைங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இவர் எவ்வளவு போட்டிருப்பாருன்னா 100 போட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து ஆர்டிஎஸ்ன்றது இது ஆன்லைன்ல செல் பண்றதுனால 100 பீஸ் கம்மியா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா உங்களுக்கு வந்து இங்க இமேஜஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். இது கஸ்டம்ல பாத்தீங்கன்னா நீங்க 40 இமேஜஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்டிங் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீடைலா உங்களுக்கு ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலா போட்டுருவாங்க. இங்க பார்க்கலாம் நீங்க ஹோல்சேல் கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ், ஹோல்சேல்னா உங்களுக்கு ஹோல்சேல் B2C ஆர்டர். ஸோ அந்த இது நீங்க 10 பீஸ் 100 பீஸ் விற்கணும் அது மாதிரின்றத விட நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே பீப்புள் ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் காஸ்ட் வரும், அவங்க ஆன்லைன்ல பே பண்ணி உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்துடும். ஸோ இதை நம்ம மிஷின் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலிபாபால அனலிட்டிக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த அனலிட்டிக்ஸ் செக்ஷன்ல நீங்க உங்களோட கம்பெனியை எத்தனை பேர் பாக்குறாங்க, என்ன கண்ட்ரில இருந்து பாக்குறாங்க, எல்லா டீடைல்ஸும் உங்களோட விசிட்டரோட ப்ரொஃபைல், எந்த ப்ராடக்ட் ஜாஸ்தி சர்ச் பண்றது எல்லாமே இதுல பார்க்க முடியும். மார்க்கெட் அனலைசிஸ் இருக்கு, விசிட்டர் அனலைசர் இருக்கு, அனலைசர் இருக்கு, கீவேர்ட் அனலைசர் இருக்கு, 4 செக்ஷன் இருக்கு. இப்போ மார்க்கெட் அனலைசர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு எப்படி டிமாண்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ண முடியும். விசிட்டர் அனலைசிஸ்ன்றது வந்து உங்களோட பிரேக்கப் வராங்கன்னா அவங்க எந்த சோர்ஸ் மூலமா வராங்க, சர்ச் மூலமா வராங்களா, இல்லைன்னா மினி சைட் மூலமா வராங்களா, இல்ல மெசேஞ்சர் மூலமா வராங்களா, இல்லைன்னா மற்ற மெத்தட் ஏதாவது கேட்லாக் லிங்க் யூஆர்எல் மூலமா வராங்களா, எல்லாமே நீங்க செக் பண்ண எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமா எல்லாமே இதை நீங்க அனலைஸ் பண்ண முடியும். இதை வச்சு உங்களோட பிசினஸ் வந்து எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் மூலமா நிறைய வராங்கன்னா கீவேர்ட்ஸ் நம்ம போட்டு நிறைய ஆப்டிமைஸ் பண்றது, இதை மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா நீங்க சென்னையில போல. அங்க பக்கத்துல மற்ற டாப் கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க சார், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும்ல. இந்த சாஃப்ட்வேருக்கு பாத்தீங்கன்னா யாரு நிறைய சர்ச் பண்றாங்க, ஆன்லைன் ரீட்டைலர், அதாவது யூஎஸ்லயோ யூரோப்லயோ இருக்க ஆன்லைன் ரீட்டைலர் வந்து அவங்க இவருக்கு வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஆஃப்லைன் ரீட்டைலர். ஸோ அவுட் ஆஃப் அவங்க வர பையர்ஸ்ல வந்து 101 பையர்ஸ் வந்து ஆன்லைன் ரீட்டைலர். அங்க இருக்கிற ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணி அமேசான், வால்மார்ட் அங்க சேல் பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அப்பேரல்ன்றதுனால ஸோ அது மாதிரி பையர்ஸ் வராங்க. ஆஃப்லைன் ரீட்டைலர்ஸ் ஸோ மேபி ரீட்டைல் ஷாப்ஸ் அது மாதிரி, அப்புறம் ஹோல்சேலர், மேனுஃபேக்சர்ஸ். இவரோட பையரோட பிரேக்அப் இவர். இந்த இவருக்கு வந்து எந்த கேட்டகரிக்கு வந்து ப்ராடக்ட் சர்ச் ஜாஸ்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வர பையர்ஸோட பிரேக்கப் பாத்தீங்கன்னா +6 மென்ஸ் கிளாத்திங் 45 பையர்ஸ், 13% ஆல்மோஸ்ட் 14% வந்து அந்த பையர் வந்து அவருக்கு இந்த கேட்டகரியில வராங்க. மெயின் ஹூடிஸ் அண்ட் ஸ்வெட்ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.49%, 37 பையர்ஸ். ஸோ இந்த அவரோட கேட்டகரியோட பிரேக்கப். ஸோ இந்த மாதிரி டீடைல்டா உங்களால அனலைஸ் பண்ண முடியும் இந்த கேட்டகரிக்கு என்னென்ன வராங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரில இருந்து இவருக்கு பையர் வராங்க. ஸோ இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யூகே, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவருக்கு வந்து பையர்ஸ் வந்து இந்த கண்ட்ரில தான் மேஜர். இப்போ நம்ம மேஜர் 10 கண்ட்ரிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அங்க சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தான். அதே மாதிரி சோர்ஸ் டிராபிக் எந்த சோர்ஸ் மூலமா வராங்கன்னு பாத்தீங்கன்னா சர்ச். ஸோ alibaba.com வந்து சர்ச் பண்ணி 41.75% சர்ச் மூலமா வராங்க. சிஸ்டம் ரெக்கமெண்டேஷன் அலிபாபா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 20% வராங்க. அவரோட மினி சைட் வெப்சைட் மூலமா ஒரு 13% வராங்க. டைரக்ட் டிராபிக் 8.2%. அதாவது டைரக்ட் டிராபிக்னா இப்போ கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி அது மூலமா இவரோட சைட் அலிபாபால கண்டுபிடிச்சு வரவங்க. அப்புறம் அதர் 7.78%. மெசேஞ்சர் சேட்டிங் மூலமா 4.2%. மார்க்கெட்டிங் பெவிலியன் அலிபாபா வந்து உங்களோட ப்ராடக்ட் அலிபாபா சைட்டுக்குள்ளேயே நிறைய இடத்துல ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுல வர்றது வந்து 3.47%. அப்புறம் எக்ஸ்டர்னல் சைட்ஸ் அலிபாபா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் இதெல்லாம் நிறைய ஆட் கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா இவர் சைட்டுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதுல ஓகேங்களா. அப்போ ஃபேவரட் கார்ட் கம்பேர் இதுல வந்து 0.53%. கீழே வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எந்த கீவேர்ட் மூலமா ஒரு சைட்டுக்கு வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பேபி கிளாஸ், டிஷர்ட் ஃபார் மென், பிளெயின் டிஷர்ட். ஸோ இந்தந்த கீவேர்டு தான் இவருக்கு வந்து விசிட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது.
ஓகே, இந்த சர்ச் இண்டெக்ஸ்ன்றது வந்து அந்த ஹையர் த இண்டெக்ஸ், ஹையர் த விசிபிலிட்டி, ஹையர் த என்கொயரிஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேபி கிளாத் வந்து ஹையர் இது இருக்கு. அதே மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து நல்ல விசிபிலிட்டி ஒரு கிடைக்குது. அடுத்தது பிளெயின் டிஷர்ட்ஸ். இப்போ இவரோட சைட், இவர் அலிபாபா சைட்டுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அவருக்கு. ஏன்னா கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10%. இட்ஸ் a very good number. 8%, 9.52%. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டீடைலா அனாலிட்டிக்கல் டூல்ஸ் இதுலயே உங்களுக்கு சைட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் அனலைசர். இந்த கீவேர்ட் அனலைசர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கும். டாப் கீவேர்ட்ஸ், கீவேர்ட் இண்டெக்ஸ். டாப் கீவேர்ட்ஸ்ன்றது வந்து இந்த சப்ளையர் அலிபாபால அவர் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணிருக்காரு அதுதான் டாப் கீவேர்ட்ஸ். அது 2 இருக்கு. அதாவது நம்ம நார்மலா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச்ல நல்லா வரணும் அப்படின்னா கீவேர்டு வந்து டைட்டில்லயும் இருக்கணும், கீவேர்டு போஸ்டிங் பண்ணும்போது அந்த கீவேர்டு இதுலயே இருக்கணும். அந்த டீடைல்ஸ் நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இந்த டாப் கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்டு தான் அலிபாபால இவருக்கு வந்து என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ணுது. பேபி கிளாத், டிஷர்ட் ஃபார்மேட், பிளெயின் டிஷர்ட், அதெல்லாமே. கீவேர்ட் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா நம்ம ப்ராடக்ட் எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அப்போ அந்த கீவேர்ட்ஸ் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னா அலிபாபாக்குள்ளேயே ஒரு டூல் இருக்கு, கீவேர்ட் இண்டெக்ஸ். இப்போ நம்ம போயிட்டு டிஷர்ட்ஸ் நான் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் டிஷர்ட்ஸ்னு போட்டிருக்கேன், நீங்க இங்க பார்க்கலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இங்க வருது. ஆல்மோஸ்ட் 50 பேஜஸ்க்கு ரன் ஆகுது. 500 கீவேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சைட்ல டிஸ்பிளே பண்ணலாம். இங்க நீங்க பார்க்கலாம், நீங்க கேன்னு இருக்கு, டீன் இருக்கு. இவர் வந்து இந்த கீவேர்டை வந்து டைட்டிலையும் யூஸ் பண்ணிருக்காரு, கீவேர்டாவும் யூஸ் பண்ணிருக்காரு. எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா 2 இடத்துலயுமே இருக்கு, டைட்டிலையும் இருக்கு, கீவேர்ட்லயும் இருக்கு. அதனாலதான் வந்து சிலர் பேர் என்ன பண்ணுவாங்க, கீவேர்டை மட்டும் போடுவாங்க, டைட்டில் இருக்காது அந்த கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு வந்து டைட்டிலையும் யூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் லிஸ்டிங்லயும் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வந்து சர்ச்ல வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதோட டிமாண்ட் எப்படி இருக்கு, ஃபிளக்சுவேஷன்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க எல்லாமே நீங்க செக் பண்ண முடியும். கிளிக் த்ரூ ரேட்டு, காம்படேட்டிவ் இண்டெக்ஸ், ஸோ எல்லாமே இதுல இன்பில்டாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இது வந்து டிராஃபிக். இந்த கண்ட்ரி, எந்த கண்ட்ரில இருந்து இந்த டிராஃபிக் வருது இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு டிஷர்ட்ஸ்னு, அதையும் நீங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இன்னொரு இது ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ இந்த சைட் வந்து நம்ம வந்து ஒரு எப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமலா இருக்கா, நம்ம என்கொயரிஸ் வந்து கரெக்டா எடுக்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னா நீங்க இந்த பேஜ்லயே பார்க்கலாம். ஹோம் பேஜ்ல இப்போ இங்க பார்க்கலாம். நீங்க சர்ச் இண்டெக்ஸ் 521 எந்த கண்ட்ரில இருந்து இந்த கீவேர்டுக்கு வந்து என்கொயரிஸ் வருது, யூஎஸ்ல தான் ஜாஸ்தியா வருது டிஷர்ட்ஸ், ஃபாலோடு பை இந்தியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், சவுதி அரேபியா, இட்டாலி, கானா, பிலிப்பைன்ஸ். ஸோ இது கண்ட்ரி வைஸ் எப்படி உங்களுக்கு சர்ச் வருதுன்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இங்க பாக்கல, இங்க பாக்குறீங்களா இந்த லாஸ்ட் 1 வீக் இந்த கஸ்டமருக்கு வந்து 7846 இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு, 534 பேஜஸ் இருக்கு. விசிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 விசிட்டர்ஸ் வித் என்கொயரி அமைச்சிருக்காங்க. இப்போ இது வந்து குட்டா பேடா அப்படின்னா பெருசா ஆல் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ்ல இண்டஸ்ட்ரி லீடர், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ், மை எஃபெக்ட்னு இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி லீடர்ன்றது இந்த அப்பரல் கேட்டகரிக்கு டாப் 10 பீப்புள். அப்ப இந்த டாப் 10 பீப்புளுக்கு ஆவரேஜா 85,000 இம்ப்ரெஷன்ஸ் வருது. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்ன்றது அப்பரல் கேட்டகரியில ஒரு 1000 சப்ளையர் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 17,000, ஆல்மோஸ்ட் 18,000 வருது.
அப்ப இவர் வந்து இன்னும் 10,000 வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவர் ஒரு 1200 ப்ராடக்ட்னா அவரோட கேட்டகரிக்கு 2000 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணணும். அவர் 2000 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இவரோட ரீச்சும் வந்து 18,000 வியூஸ் கிடைக்கும், இம்ப்ரெஷன் கிடைக்கும். அப்போ அவருக்கு 18,000 வியூஸ் வந்துன்னா எவ்வளவு என்கொயரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க பார்க்கலாம். டாப் பீப்புள் வந்து டாப் 10 பீப்புள் 1243 என்கொயரி பர் மந்த் எடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இண்டஸ்ட்ரியில 98 என்கொயரிஸ் வருது. அதாவது இந்த கேட்டகரிக்கு ஒரு மாசத்துக்கு 98 என்கொயரிஸ் வரைக்கும் எடுக்க முடியும். இவர் எடுக்கிறது 24 என்கொயரி. அப்போ இவர் நிறைய ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணாருன்னா இவராலையும் ஆல்மோஸ்ட் நியர்லி 100 என்கொயரிஸ் இவரால எடுக்க முடியும். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் செஷன் போனீங்கன்னா இந்த டிராபிக் அப்படியே கொஞ்சம் டிசைட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த டிராபிக்கை நம்ம என்ன மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது. பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்ல ப்ராடக்ட் க்ரோத் சென்டர் ஹை டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம போஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து அலிபாபாவே கேட்டகரைஸ் பண்ணிடும். எது பொட்டன்ஷியல் ப்ராடக்ட், எது சூப்பர் ப்ராடக்ட், எது டாப் ப்ராடக்ட், பேசிக் ப்ராடக்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு வந்து சைட் வந்து கிளாசிஃபை பண்ணிடும். அப்போ நீங்க வந்து எது பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஆக்டிவிட்டிஸை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டமே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 800 ப்ராடக்ட்ஸ்லயே ஒரு 343 ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 90 டேஸ்ல தான் பண்ணியிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அவர் கிட்ட இருந்த ப்ராடக்ட் ரொம்ப கம்மி. அந்த கம்மி ப்ராடக்ட்லயே வந்து அவரால் வந்து என்கொயரிஸ் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த சிஸ்டமே கேட்டகரைஸ் பண்ணிடுது. பேசிக் ப்ராடக்ட், பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸ், டாப் ப்ராடக்ட், சூப்பர் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி அலிபாபால வந்து ஹை டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு கேட்டகரிக்கும் அந்த கேட்டகரியில எதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அதை பேஸ் பண்ணி சிஸ்டமே ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ இவரோட கேட்டகரியில என்ன ப்ராடக்ட் ட்ரெண்டிங்ல லாஸ்ட் 90 டேஸ் பையர் பிஹேவியர் அலிபாபா சைட்ல மற்ற ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் சைட்ல பேஸ் பண்ணி இந்த ரெக்கமெண்டேஷன் அலிபாபாவே உங்களுக்கு ப்ரோ பண்ணணும். பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம் இந்த அப்பரல் அக்சசரிஸ் கேட்டகரியில ஆல்மோஸ்ட் எத்தனை பேஜுக்கு உங்களுக்கு வந்து 2000 பேஜுக்கு வந்து ட்ரெண்டிங் தீம் வந்து ரெக்கமெண்ட் ஆகுது. அப்ப இந்த ப்ராடக்ட்லாம் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. அப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம சைட்ல டிஸ்பிளே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 3.2 டைம்ஸ் மோர் விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ டிஷர்ட்லேயே போறேன். இப்போ ஜஸ்ட் டிஷர்ட்ல ஒரு கீபோர்ட் போடுறேன். இந்த டிஷர்ட்லயே என்னென்ன வெரைட்டி இப்போ ட்ரெண்ட் ஆகுது பாருங்க. adult shirt, top rash guard, quick dry adult shirts, breathable adult shirt. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மென் ரெகுலர் ஃபிட் டிஷர்ட்ஸ், ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட், கேஷுவல் ட்ரெஸ், உமன். ஸோ இதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நிறைய விசிபிலிட்டி என்கொயரிஸ் கிடைக்கும். ஸோ இவர் பாருங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கீவேர்டை நம்ம எந்தெந்த கேட்டகரி ட்ரெண்டா இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை சைட்ல நம்ம டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து சிஸ்டமே ஹை டிமாண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு இதை செக்ரிகேட் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இப்போ பையர் வராரு, இந்த பையர் வந்து இந்த என்கொயரிஸ் வந்து இவரால டாப் கேட்டகரி வந்து 80,000 பீப்புள் பாக்குறாங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 17,000, இவருக்கு வந்து 7,800 வருது. அது ஜாஸ்தியா கம்மியான்றத வந்து நம்ம எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா, நீங்க இந்த சைட்ல வந்து அனாலிட்டிக்ஸ் செஷன் ஓபன் பண்ணுங்க. பார்க்கலாம், இவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ல 795 ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல எந்த ப்ராடக்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஃபில்டர் போட்டு பார்த்துடலாம். ப்ராடக்ட் வித் பர்ஃபார்மன்ஸ். இந்த 130 ப்ராடக்ட்ஸ் தான் இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல இவருக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அவுட் ஆஃப் 277 அவுட் ஆஃப் 500. இந்த ப்ராடக்ட்லாம் இன்னும் ஃபர்தரா ஆப்டிமைஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்கொயரிஸ் நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ 20,000 ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்க இதுல ஐடென்டிஃபை பண்ணி இதுல நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த விசிட்டர் டீடைல்ஸ்ல எத்தனை விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, எந்த கண்ட்ரி, பேஜ் வியூஸ், எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணாங்க, என்ன கீவேர்டு வச்சுட்டு இருக்காங்கன்னு எல்லாமே நீங்க இதில் அனலைஸ் பண்ண முடியும். அப்ப வெப்சைட்ல என்னென்ன பண்ணாங்க, கிளிக் பண்ணாங்க, அதெல்லாமே இங்க நீங்க செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே டீடைல்டு அனலைசிஸ். ஏன்னா ஒரு டூல் இருக்கு, அந்த டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க பாருங்க, இதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த டாப் சப்ளையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி லீடர் வந்து 3,43,000 பீப்புள் இவரை சர்ச் இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 83,000. நம்ம பார்த்தது லாஸ்ட் 7 டேஸ்க்கு, இது வந்து 1 மந்த்துக்கு. இப்ப இவரோட கஸ்டமர், இந்த கஸ்டமருக்கு வந்து 26,000 பீப்புள் பார்த்திருக்காங்க. அப்ப இண்டஸ்ட்ரி ஆவரேஜுக்கும் இவருக்குமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 இம்ப்ரெஷன்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப இதை நம்ம கரெக்டா ஜாஸ்தியா அனலைஸ் பண்றதா, இது 2 டிராபிக் இருக்கு. உங்களுக்கு பெய்ட் டிராபிக் இருக்கு, ஆர்கானிக் டிராபிக் இருக்கு. நம்ம இந்த பெய்டை விட்டுட்டு ஆர்கானிக்கை மட்டும் அனலைஸ் பண்ணோம்னாலே நோ த டிஃபரன்ஸ். ஆர்கானிக்கா பாத்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் 65,000 டிராபிக் வந்து இந்த கேட்டகரிக்கு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்ல வருது. இவருக்கு 26,000. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 34,000 டிராபிக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இவரால் அட்ராக்ட் பண்ண முடியும், கரெக்டா ப்ராடக்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா. சேம் வித் என்கொயரி, அதுவும் நீங்க பார்க்கலாம்.
ஆர்கானிக்காவே பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இவர் இண்டஸ்ட்ரி லீடருக்கு எவ்வளவு என்கொயரி வருது? 5719 என்கொயரி ஒரு மந்த்துக்கு. ஆல்மோஸ்ட் 6000 என்கொயரி எடுக்கிறாங்க ஒரு மாசம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 440 என்கொயரிஸ் வருது. இவர் வந்து 81 என்கொயரிஸ் இவருக்கு ஒரு மாசத்துக்கு வருது. அப்ப இவர் நல்ல ஆக்டிவா இருந்தாருன்னா இவரால வந்து நல்ல இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 360 என்கொயரிஸ் இவரால ஜென்ரேட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இன்னொரு 3 டைம்ஸ் மோர் என்கொயரி இவரால எடுக்க முடியும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம சைட்டை எப்படி யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணணும், குவாலிட்டியா டிஸ்பிளே பண்ணணும், ரைட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த கேட்டகரிக்கு என்ன ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லுதோ அதை போஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா இவர் நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே இவர் சைட்டை வந்து ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 30-40% ப்ராடக்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதே ஒரு 2000 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணி இருந்தாருன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸும் இட்ஸ் பார் வித் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ இதுதான். அப்போ இவரோட விசிட்டர்ஸும் பாத்தீங்கன்னா 3000 விசிட்டர்ஸ்க்கு வருவாங்க. என்கொயரிஸ் ஆல்மோஸ்ட் 160 என்கொயரிஸ் இவருக்கும் 160-200 என்கொயரிஸ் பர் மந்த்துக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இவர் வந்தமே எல்லாமே ஸ்டார் 5 ஸ்டார் ஆயிடுவாரு. 5 ஸ்டார் வரும்போது சர்ச் வரும்போது இந்த சர்ச்ல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஷர்ட் நான் சர்ச் பண்றேன், இந்த ரேட்டிங் யார் ஹையர் ரேங்கிங் இருக்காங்களோ அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றதா இருக்கு. ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கு இன்பில்டா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் செஷன் நெக்ஸ்ட் இது பண்றதுக்கு முன்னாடி. இது வரைக்கும் சார் சொன்னதுல எது டவுட் இருந்துச்சுன்னா வாங்க கிஷோர் சார் வாங்க. சர்ச் பண்ணி நம்ம போட்டாலும் உங்க ஒரு டிக்ஷனரி கேட்டகரி ஒரு 600 எடுத்துட்டு வரலாம். அதுவே நீங்க 3 ஸ்டார் வந்தீங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து எய்ம் வந்து 5 ஸ்டார், பட் 3 ஸ்டாருக்கு கொண்டு வந்துட்டீங்கனாலே இட்ஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜா ஒரு செல்லர் வந்து 2 ஸ்டாரை தாண்டி போறது வந்து ஏன்னா அது ஆக்டிவா இருக்க மாட்டாங்க சில டைம்ல. நீங்க ஒரு 3 ஸ்டாருக்கு எய்ம் பண்ணீங்கனாலே இவரே பாருங்க எல்லாத்துலயுமே வந்து 3 ஸ்டார் இருக்காரு. ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒரு 700 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணாருன்னா 3 ஸ்டார் ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸே எங்கேயோ போயிடும். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்பதான் ஒரு 300 ப்ராடக்ட், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 250 ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தாரு. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ 1 ஸ்டார்ல தான் இருக்காரு. மத்ததெல்லாம் 3 ஸ்டார், ப்ராடக்ட்ல 1 ஸ்டார். 1 ஸ்டார் தான் அப்போ ஓவரால் ரேட்டிங் 1 ஸ்டார் தான் வந்து. ஓகே புரியுது சார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேட்டகரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்றோமோ அது பெட்டர். ஆமா. ஏன்னா கீவேர்ட் வந்து எந்த கீவேர்ட் வச்சு பையர் சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஆன்லைன் இதுல பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னாக்கா நம்ம அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போஸ்ட் பண்றோம். அது எதுவும் அந்த உள்ள சிஸ்டம்க்கு எதுவும் ஃபிளாக் ஆகுது இல்ல. ஒரே ப்ராடக்ட்டை இவங்க வேற கீவேர்ட்ஸ் போட்டு ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில கீவேர்ட் வந்து ரொம்ப லெஸ் பீப்புள் தான் சர்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டு நியர்பை ஒரு கேசட் ஷாப், மியூசிக் ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ண கூலி சிடி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதே வந்து ஒரு தியாகராஜ பாகவதர் கிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்றோம். ஏன்னா அது ப்ராடக்ட் வேற தான் செல் ஆகும். புரியுது சார். இதே நீங்க அமேசான்ல போயிட்டு தியாகராஜ பாகவதர் சாங் போடுங்க, 1200 rupees அந்த சிடி. நம்ம சிடி ரேட் வந்து 60 ரூபா 70 ரூபா தான். 1200 இருக்கும். ஆனா அந்த ப்ராடக்ட வாங்கினாங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் 1200 rupees ப்ராஃபிட். ஏன்னா ரேரா இருந்தாலுமே ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி. ஏன்னா காம்படிஷன் கம்மி. அப்போ நம்ம அந்த கீவேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி கீவேர்டு நம்ம யூஸ் பண்றோம், எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண அந்த கீவேர்டு வச்சு சர்ச் பண்றவங்க கம்மியா இருப்பாங்க. ஆனா அது அந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான் அந்த ரேர் கீவேர்டை சர்ச் பண்ணி வராங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம ஐடென்டிஃபை அந்த கீவேர்டை நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே சார். அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். இப்போ டு ஸ்டார்ட் வித் நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நம்ம ஒரு அக்ரோ ப்ராடக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டவுன் தி லைன் ஒரு 7 to 8 monthsல நம்ம ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃபரிங். அப்போ நம்ம அக்ரோ ப்ராடக்ட்டை விட்டு நம்ம வந்து கார்மெண்ட்ஸுக்கு போறோம் அப்படின்னாக்க நம்ம அதையுமே ஒரே அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல அது எப்படி சார்? அது கேட்டகரிஸ் மிக்ஸ் பண்ணி வாய்ப்பு இருக்கா? பண்ணலாம் சார். மெர்ச்சன்ட் எக்ஸ்போ நீங்க 2 கேட்டகரி வரைக்கும் ஒரு மெம்பர்ஷிப்ல போடணும். அப் டு 2 கேட்டகரிஸ் ஒரு மெம்பர்ஷிப்ல போட முடியும். மெம்பர்ஷிப்ல போட்டா அன்லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அந்த மேக்ஸிமம் 2 கேட்டகரிஸ் தான். அதை தாண்டி நம்ம கேட்டகரி இப்ப அப்பேரல் இதெல்லாம் ஏரியா ஓபன் பண்ணி உங்க காட்ட நீங்க ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பேரல் கேட்டகரியில இருக்காரு. ஓகேங்களா? ஓகே சார்.
அந்த கேட்டகரியே வெரி எக்ஸாஸ்டிவா இருக்கும் உங்களுக்கு. கேட்டகரின்னும் போது அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 2000 3000 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும் கேட்டகரி இருக்கு பாருங்க. ஓகே சார். பாருங்க ஒரு டிஷர்ட்ஸ் நம்ம போட்டோம்னா நீங்க பார்க்கலாம் இதுலயே எவ்வளவு கேட்டகரிஸ் வருதுன்னு பார்க்கலாம் நீங்க. இப்போ இதுக்கு சப் கேட்டகரிஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால ஒரு கேட்டகரின்றதே வந்து ஒரு ரொம்ப எக்ஸாஸ்டிவா தான் இருக்கும். அதனால அந்த கேட்டகரி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்பேரல்ல கிளிக் பண்றேன். இங்க போய் பார்க்கலாம். அப்பேரல் அக்சசரிஸ் எத்தனிக் இதுக்கு அக்சசரிஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு பெல்ட் அக்சசரிஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு சப் கேட்டகரிஸ். சரிங்களா? அதனால அந்த இதுவே ரொம்ப டீடைல்டா எக்ஸாஸ்டிவா இருக்கும். அப்ப ரெண்டு கேட்டகரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இவர் பாத்தீங்கன்னா மதர் அண்ட் கிட்ஸ் போட்டிருக்காரு, அப்பேரல் அக்சசரிஸ் போட்டிருக்காரு. சோ பட் அட் அ டைம் வந்து மேக்ஸிமம் 2 சாப்டர் தான் நம்மளால போக முடியும். ஒரு 2 கேட்டகரி இந்த பேக்கேஜ்ல. அதாவது நீங்க பேசிக் இந்த பிசிக்கல் ஆடிட் இல்லாத ஆன்லைன் ஆடிட் எடுத்தீங்கன்னா 2 கேட்டகரி போட முடியும். இந்த பிசிக்கல் ஆடிட் பேக்கேஜ்ல நீங்க அன்லிமிட்டட் கேட்டகரிஸ் போடலாம். ஓகே. இப்போ ஒருவேளை பிசிக்கல் ஆடிட் போயிட்டோம்னா நமக்கு இஃப் அட் ஆல் வி டீல் வித் ஒரு 10+ டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம டீல் பண்றோம் அப்படின்னா கூட அந்த 10 டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம ஏத்திக்கலாம். கரெக்ட்டுங்களா? அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வாங்க லோகேஷ் சார். சார் சொல்லுங்க சார். சார் இல்லைங்க சார், ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நம்ம மார்க்கெட்ல எப்படி அதோட காம்படிட்டர் அனாலிசிஸ் மாதிரி பண்ண பார்ப்போம் சார். இந்த அலிபாபா சைட்டை எப்படி அது காம்படிஷன் அனலைசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் சார்? இதுல என்ன கீ ஃபீச்சர்ஸ் மாதிரி ஏதாவது இருக்காங்க சார் காம்படிட்டிவ் அனலைசிஸ் பண்றதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் கோக்னட் நம்ம எடுத்துக்கிறோம் சார். அந்த கோக்னட்டுக்கு வந்து எப்படி காம்படிட்டிவ் அனலைசிஸ் அலிபாபால இருக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி என்னென்ன மாதிரி தான் மெத்தட்ஸ்ல பண்ணலாங்க சார்? அதாவது பிஃபோர் மெம்பர்ஷிப் இந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியாது, நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆஃப்டர் டேக்கிங் மெம்பர்ஷிப் இந்த அனலிட்டிக்ஸ் செக்ஷன்ல போயிட்டு இந்த கீவேர்ட் உள்ள வச்சு நீங்க எவ்வளவு டிமாண்ட் இருக்கு சப்ளையர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? பிஃபோர் வந்து நம்ம ஆன்லைன் அதர் மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். லைக் ட்ரெண்டிங் எப்படி இருக்கு, அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கீவேர்ட் அனலைசர் கூகுள்ல போயிட்டு நீங்க கீவேர்ட் ஆட்வேர்ட்ஸ் நீங்க கூகுள்ல இருக்கு தெரியுங்களா? கூகுள் ஆட்வேர்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? இத ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் நீங்க கீவேர்ட் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க டிஸ்கவர் நியூ கீவேர்ட் போட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு டிராபிக் இருக்கு என்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரீ டூல் தான், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சார் அவரு உள்ள நம்ம ப்ராடக்ட்டுக்கான காம்படிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படி பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு அந்த நபர்கள். சார் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளோட காம்படிட்டர்ஸ் அதர் கண்ட்ரில நம்ம கண்ட்ரில எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடியுமா அந்த மாதிரி கேக்குறாரு. சார் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து நீங்க எத்தனை சப்ளையர் இருக்காங்க இப்ப அது மாதிரி கிடையாது. பட் நீங்க ஒரு கீவேர்டு போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட் போடுறீங்கன்னு வச்சுங்க, ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஷர்ட்ஸ். அந்த கீவேர்டுக்கு ஏன்னா நார்மலா வந்து இங்க பார்க்கலாம் நீங்க டிஷர்ட்ஸ் வந்து ஒரு லேப்லஸ் ப்ராடக்ட்ஸ் காட்டுது தெரியுதுங்களா? ஹலோ பார்க்க முடியுதுங்களா? சார் கேக்குதுங்க சார், ஹேங் ஆகி நிக்குது ஸ்கிரீன். ஓகே, இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இங்க 1 lakh plus ப்ராடக்ட்ஸ் காட்டுதுங்களா? ஓகே, டி-ஷர்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணோம்னா ஓகேங்களா? இப்போ வேற ஏதோ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்றோம்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? டெனிம் ஜீன்ஸ். நீங்க அதை வந்து நம்ம போடும்போதே நம்ம இந்தியாவில எத்தனை சப்ளையர் இருக்காங்க, ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் அது எவ்வளவு ப்ராடக்ட் ஒரு சப்ளையர் வந்து 10,000 ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் அந்த நீங்க நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சைட்ல எப்படி இருக்குன்றத வச்சு நீங்க அனலைஸ் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கா இந்தியாவுக்கு. ஓகே, எவ்வளவு அந்த கீவேர்டுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு ப்ராடக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து இப்போ நான் டி-ஷர்ட்டுக்கு 1 lakh இருக்கு, இதே நான் வந்து டெனிம் டி-ஷர்ட்னு போறேன் ஃபார் எக்ஸாம்பிள்.
Can you see 5,000 plus products? ஆமாங்க சார். அப்போ நம்ம அந்த டெனிம்க்கும் டிஷர்ட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது டிஷர்ட் தான் அதிகமா சர்ச் ஆகும். ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண ஃபர்தர் அப்படி அனலைஸ் பண்ணா கண்ட்ரியை பிரேக்அப் பண்ணுங்க. இங்க ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்க இந்த கண்ட்ரி இப்போ நீங்க இந்த கீவேர்டை வந்து நம்ம இப்போ பங்களாதேஷ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பங்களாதேஷ்ல எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபர்தரா ஃபைண்ட் இதுல டேட்டான்னு எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் டிக் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேங்களா? மற்றபடி நம்ம இன்பில்டா டூல் எதுவும் கிடையாது இருக்கு. சரி சரிங்க சார். ஓகேங்க சார். வாங்க கௌதம் சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? கௌதம் சார் நீங்க வாங்க சார். ஒரே ஒரு டவுட் தாங்க சார். நம்ம இந்த இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் சொன்னீங்களா சார், அந்த டாப் 10ல இருப்பாங்கன்னா அவங்க யாருங்க சார்? சைனா சப்ளையருங்களா சார், அந்த மாதிரிங்களா? மோஸ்ட்லி சைனா தான் இருப்பாங்க. மற்ற கடையில பாகிஸ்தான் அப்பேரலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க, வியட்நாம் இருக்காங்க. அந்த கேட்டகரியில யார் அதிகமா லைக் வெரிஃபைடு சப்ளைல எடுத்திருக்காங்க அது மாதிரி. ஓகேங்களா? ஓகே சார். யார் டாப் 10ல யார் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்ங்களா சார்? ஆமா, அந்த டாப் 10ல இது. ஆமா, டாப் 10ல யார் வராங்க? ஓகே சார். அதுக்கு பெய்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குங்களா சார், அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல அப்படி கிடையாது. அந்த கேட்டகரியில அந்த டாப் 10னா அலிபாபால இவங்க பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க எங்கே எடுத்துக்கல ரீட்டைலர் இங்க இந்தியாவில் இருக்க டாப் 10 ரீட்டைலர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருப்பாங்க. அது மாதிரி தானே. அது மாதிரி இந்த டாப் 10 வால்யூம் பை பிசினஸ், வால்யூம் பை ரிசர்ச், எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு வர என்கொயரிஸ் அதை பேஸ் பண்ணி டாப் 10. ஓகே சார். சரி, அவங்க மேபி அட்வர்டைஸ் பண்ணலாம், வேற மெத்தட்ல ப்ரமோட் பண்ணலாம் அலிபாபாக்குள்ளே. பட் இந்த டாப் 10 பீப்புள் எவ்வளவு என்கொயரி எடுக்கிறாங்க அதுதான் அந்த மெஷர். ஓகே சார். தேங்க்யூ சார். வாங்க டேனியல் சார் வாங்க, அப்புறம் பிரணவ் சார் வாங்க. அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரோட. அடுத்து சார் உங்க கண்டிப்பா பண்ணட்டும். வாங்க டேனியல் சார். சொல்லுங்க சார். அந்த வெரிஃபைட் செல்லருக்கு வந்து நீங்க பிசிக்கல் டெஸ்ட் சொன்னீங்க. அது இப்போ வந்து ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இது எடுக்கிறாங்க, மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்கன்னா 10 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பேமெண்ட் ஸ்லிப் கொடுத்து அவங்க பண்ணிக்கலாம். நாங்க இப்ப நியூவா ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அது வந்து பாசிபிள் ஆகுது. ஏதாவது அப்ப இதுக்கு சான்ஸ் இருக்காது ஏதாவது? இல்ல பண்ணவே முடியாது பிசிக்கல் டெஸ்ட். இல்ல யாரா இருந்தாலுமே நீங்க பிசிக்கல் ஆடிட் பண்ண முடியும். பிசிக்கல் ஆடிட்ன்றது நீங்க வந்து உங்களோட கிளைம் பண்ற நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளைம் பண்றது இருக்கா இல்லையா அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நான் வந்து என்கிட்ட 100 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அந்த 100 பேர் இருக்காங்களான்னு ஆடிட் பண்ணி அதை சொல்லுவாங்க. அதை நான் எப்படி காட்டுறேன் பாருங்க, ஒரு ஆன்லைன்லயே காட்டுறேன். உங்களால பார்க்க முடியுதுங்களா? இந்த வெரிஃபைடு இருக்கா? இது வந்து பிசிக்கல் ஆடிட் பண்ணது. ஓகேங்களா? நான் அதுல ஒரு இந்தியா சப்ளைஸ் நான் போட்டுறேன், ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்து பிசிக்கல் ஆடிட் பண்ணுவாங்க. வெரிஃபைடு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் வந்து இந்த பிசிக்கல் ஆடிட். இந்த பிசிக்கல் ஆடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே ஃபியூச்சர் சைன் இவர் வந்து புதுசா வெரிஃபைடு பண்ணவர் அலிபாபால 8 இயர்ஸா இருக்காரு. இப்போ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து பையரால டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். இந்த எஸ்ஜிஎஸ் ஆடிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே நம்பர் 1 இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி. இவங்க தான் இந்த பிசிக்கல் ஆடிட் பண்றவங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க இதை ஆனா இவர் 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. இவர் கஸ்டம் மேனுஃபேக்சரர். இதே ஃபேக்டரி வச்சு பண்ணியிருந்தாருன்னா வெரிஃபைடு மேனுஃபேக்சர். புரியுதுங்களா? இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சுவல் என்ன இருக்கோ அதுதான் காட்டும். இந்த ரிப்போர்ட்ல இந்த ரிப்போர்ட்டை வந்து பையரால டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இங்க நீங்க பார்க்கலாம்.
டவுன்லோட் ரிப்போர்ட். இப்போ மேனுஃபேக்சரர் இருந்தாலும் 2 ரிப்போர்ட் வரும். ஒன்று மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கான ரிப்போர்ட், அப்புறம் ஆபீஸ் ரிப்போர்ட். இவருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது, ஆபீஸ் தான் எல்லாமே. அதனால அந்த ரிப்போர்ட் மட்டும் இருக்கீங்க. இது வந்து பிசிக்கல் ஆடிட் பண்ணது. இப்போ இந்த இமேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோகோ, அவரோட லோகோ எல்லாமே இருக்கும். எஸ்ஜிஎஸ் ஓட லோகோ இருக்கும், போட்டோஸ்ல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வெரிஃபை இதை மாற்ற முடியாது. இதுங்களா வெரிஃபைட் இந்த இடத்துல அவர் இருக்கான்றது வெரிஃபைட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவரெல்லாம் நடத்த கூட இதை மாற்ற முடியாது. இதுல என்ன டவுட், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன், நியூவா ஸ்டார்ட் பண்றேன், மெர்ச்சன்டா ஸ்டார்ட் பண்றேன், கஸ்டம் வெரிஃபைடு இந்த மேனுஃபேக்சர் கொடுத்துருவீங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் ஒர்க்கர் நிறைய பேர் இருக்காங்க காட்ட முடியாது. அப்போ எனக்கு இது பாசிபிள் தான் காட்ட முடியாது. நீங்க என்ன இருக்கோ ஆக்சுவலா அதை தான் காட்ட முடியும். ஒரு ஆள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பாத்தீங்கன்னா, ஆமா ஒரு ஆள்னா ஒரு ஆள் தான். நீங்க அதை வந்து 10 பேர் இருக்காங்கன்னு காட்ட முடியாது. இங்க இவரு பாருங்க, இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து கஸ்டம் மேனுஃபேக்சர்னா மத்த ஃபேக்டரிங்க மூலமா இவர் டை அப் பண்ணியிருக்காரு. அவரோட அசோசியேட் ஃபேக்டரி அவங்க லெட்டர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, இது மாதிரி ஐ எம் ஆத்தரைஸ்டு பார்ட்னர் அப்படின்ட்டு அவங்களோட யூனிட் டீடைல்ஸா போட்டிருக்காரு. புரியுதுங்களா? நீங்க பாருங்க, ஏன்னா இவர் வந்து டை அப் பண்ணி வச்சிருக்காரு. நம்பர் ஆஃப் ஃபுல் டைம் எம்ப்ளாய் அந்த ஃபேக்டரியில 43 பீப்புள். என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாரு, எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றாரு, எல்லாமே இதுல இருக்கும் டீடைல்டா. சரிங்களா? இது எல்லாமே பையர் உங்களுக்கு இப்ப பெரிய ஆர்டர் பிளேஸ் பண்றாங்கன்னா சில பையர் வருவாங்க. நீங்க எப்பயுமே நார்மலா மேனுஃபேக்சரர்ஸ் அப்பேரல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்ப திருப்பூர்லாம் போனீங்கன்னா எல்லாரும் பையிங் ஹவுஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க 4-5 ஃபேக்டரியோட டை அப் பண்ணிருப்பாங்க. ஆர்டர் வந்து அந்த ஃபேக்டரியில எடுத்து போய் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அப்படிதான் ஒர்க் நடக்கும் மோஸ்ட்லி. எல்லாருமே இன்னும் பெரிய பிராண்டை தவிர மத்த எல்லாருமே வந்து அந்த மாடல்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. கரூர் மார்க்கெட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. டையிங் வந்து ஒரு இடத்துல பல்லடத்துல போய் டை பண்ணுவாங்க, அவினாஷில போயிட்டு யான் இது பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும். ஓகே, கரூர்ல இருந்தே போய் பல்லடத்துல போய் தான் டை பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அங்க கரூர்ல கிடையாது டையிங் யூனிட். அப்போ அந்தந்த யூனிட்ல போய் தான் வீடியோஸ் இமேஜஸ் ஒர்க்கே நடக்கும். ஆன்லைன் ஆடிட்ல இந்த பிரச்சனை இல்லைங்க சார். ஆன்லைன் ஆடிட்ல வந்து யார் எத்தனை பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம இது பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நீங்க மேம் அதை நீங்க மென்ஷன் பண்றதா? ஓகே ஓகே சார். அதே மாதிரி என்ன டவுட் என்ன, ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரே ஈஸ் நம்பர் வச்சு மல்டிபிள் மெம்பர்ஷிப் எடுக்க முடியுமா? எடுக்கலாம் சார். ஒரே ஜிஎஸ்டி வச்சு நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே ஓகே சார். அப்புறம் வந்து இன்னொன்னா, அந்த பையர்ஸ் வந்து நீங்க லிமிட் பண்ணுவீங்களா? இப்போ வந்து நம்ம இவ்வளவு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ 100 பையர் வந்துட்டாங்க, 100 இன்கொயரி வந்துட்டாங்க உங்களுக்கு பண்ணோன்னே அதை வந்து லிமிட் பண்ணுவீங்களா? இப்போ ஒரு மீடியம் பிளான் எடுத்துக்கோம் அப்படின்னா அதை வந்து இன்கொயரி நீங்க லிமிட் பண்ணுவீங்களா 100க்கு மேல? இல்ல அது வந்து நம்ம ப்ராடக்ட் அதிகமாக அப்லோட் பண்ணா அந்த மார்க்கிங் இருந்ததுல 1000 2000 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும், அது லிமிட் ஆகுமான்னு கேட்கும். அதாவது அலிபாபால நான் சொன்ன பாத்தீங்கன்னா 3 விதமான கிடையாது. ஓகே, நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு என்கொயரி வருதோ அதுதான் உங்களோட என்கொயரி. 100 என்கொயரி வந்தாலும் உங்களோட தான், 10 என்கொயரி வந்தாலும் தான், 1000 என்கொயரி தான் உங்களோட தான். இந்த ஆர்எஃப் சொல்றோம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க ஆர்எஃப்கியூ. இந்த ஆர்எஃப்கியூ வந்து பேக்கேஜுக்கு ஏத்த மாதிரி மாறும். 2 பேக்கேஜ் நான் சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த பிசிக்கல் ஆடிட், ஆன்லைன் ஆடிட். ஆன்லைன் ஆடிட்ல 2 இருக்கு, பேசிக்னு இருக்கு, பேசிக் பிளஸ் இருக்கு. நீங்க பேசிக் எடுத்தீங்கன்னா 20 ஆர்எஃப்கியூ ஒரு மந்த்துக்கு கிடைக்கும். பேசிக் பிளஸ் எடுத்தீங்கன்னா 40 ஆர்எஃப்கியூ பெர் மந்த் கிடைக்கும். அது வேற எதுவும் மீன் பண்ணிக்கலாம். அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளவு நாள் பண்ற பேசுறது எல்லாமே நீங்க ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க, ஆக்டிவா இருக்கீங்க, அதுல எப்படி என்கொயரி எடுக்கிறதுன்ட்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, அலிபாபாலே ஆட் ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கீவேர்ட் அட்வர்டைசிங் அலிபாபால இருக்கு. இப்போ நம்ம டிஷர்ட்னு சர்ச் பண்ணா என்னோட ஆட் தான், என்னோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சில பேர் வந்து அந்த கீவேர்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான்
பெய்டு அட்வர்டைசிங். ஆர்கானிக்ன்றது வந்து நம்ம கீவேர்டுக்கு எதுவும் பே பண்ணாம வர என்கொயரிஸ் தான் ஆர்கானிக் என்கொயரி. இதே நீங்க ப்ரமோட் பண்ணி எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டிஷர்ட் சர்ச் பண்ணேன், நீங்க இங்க பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த இடத்துல ஏரியா இருக்குங்க, கேட்லோ பக்கத்துல இருக்கு பாருங்க. இது வந்து ஆட். இப்போ டிஷர்ட் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா ஆட் கொடுக்காம வரவங்க, சரிங்களா? சோ இதுதான். இப்போ நீங்க ஆட் கொடுக்காமயே நீங்க வந்து சர்ச் பேஜ்ல வர முடியும். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா டிராபிக் வேணும், என் பிசினஸ் நான் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணணும்னா சில பேர் ப்ரமோட் பண்ணுவாங்க அலிபாபாப்லே. அந்த மாதிரி இருக்கிறது வந்து பெய்டு மார்க்கெட்டிங். ஓகே சார், தேங்க்யூ சார். வாங்க பிரணவ் சார் வாங்க. நன்றி தானே சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம ப்ரொஃபைல் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வெரிஃபைடு வந்துச்சு சார். சார் அதுல நீங்க டாக்டர். ஆமா சார், அதாவது வெரிஃபை கஸ்டமர் சப்ளை பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி வச்சிருக்கோம், அப்படிதானே சார்? வெரிஃபைடு சார், அதாவது ஜஸ்ட் வெரிஃபைடு வந்துச்சுன்னா என்னன்னு கேக்குறேன். வெரிஃபைடு கஸ்டம் சப்ளையர் வந்துச்சுன்னா நம்ம தேர்ட் பார்ட்டின்னு கேக்குறேன். ஆமா. பட் ஆன்லைன் வெரிஃபை இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வெரிஃபை கொடுக்க மாட்டாங்க, அப்படிதானே சார்? இல்ல, இங்க நீங்க ஆன்லைன், அதாவது எந்த மெம்பர்ஷிப் பேக்கேஜ் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி தான் அலிபாபா மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மெம்பர் ஓகே, நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்தியால ஆன்லைன்ல நம்ம பண்ணா இந்த மாதிரி வெரிஃபைட் பேட்ச் பண்ண கேக்குறேன். ஆமா இருக்கும். இந்த எல்லாமே வந்து நீங்க வெரிஃபைடு தான். அலிபாபால வந்து ஆன்லைன் வெரிஃபைடு. இந்த லோகோ கொஞ்சம் பெருசா இருக்கு, இங்க நீங்க பாக்குறீங்க, தெரியுதுங்களா? ட்ரஸ்ட் பாஸ் லோகோ காட்டுதுங்களா? ஆமாங்க சார். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க காட்டும், நீங்க பார்க்கலாம். இங்க தெரியுதுங்களா? the supplier company premise have been checked by Alibaba staff to verify on-site operation exists. The third party will confirm the legal existence. தெரியுதுங்களா சார்? இது ஓகேங்க. பட் ப்ராடக்ட் தெரிஞ்சதுல இல்ல எப்படி கேக்குறேன். எல்லாருக்குமே ப்ராடக்ட் வெரிஃபைட்னு காட்டாது சார். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஹோம் பேஜ்ல மட்டும் தான் காட்டும் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ப்ராடக்ட்ல போடுறதுல நார்மல் லிஸ்டிங் தான் சார். ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெரிஃபைட் ப்ராடக்ட் இருக்கு, அத நான் கேக்குறேன். இந்த டிஃபரன்ஸ் எப்படின்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம், இப்ப நான் கிளிக் பண்ண நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் நான் இது வந்து சப்ளையர் ஆன்லைன் ஆடிட் பண்ணவர், அவரோட இதை நான் ஓபன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. பிரணவ் சார் கரெக்டா சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க நீங்க? சார் அதாவது சார் இவரு இந்த மாதிரி பேஜ் வருது பாத்தீங்களா? சரி, சர்ச்ல வருது. சர்ச் ப்ராடக்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் எப்படி வரும்னு நான் கேக்குறேன் சார். சில ப்ராடக்ட் கீழே இப்ப தேர்ட் இதுல வெரிஃபைட் வந்திருக்கீங்க சைனா. இப்ப நீங்க வந்து கீழே வெரிஃபைட்னு சில இதுல வருது, சில இதுல வரல. ஆமா ஆமாங்க சார். அதான் சரி, அது எப்படிங்க சார், என்ன பேசிஸ்ல அது வருதுங்க? இப்போ வெரிஃபைட் சப்ளை. ஆமா, இது இந்த பேக்கேஜோட ஃபீச்சர். இந்த பேக்கேஜோட ஃபீச்சர் இது சார். இந்த இவர் வெரிஃபைடு சப்ளைன்றது ஹைலைட் பண்றாங்க. ஏன்னா இவர் வந்து மேனுஃபேக்சரர், இவர் கெபாசிட்டி இருக்குன்றது. ஓகேங்களா? அது பிளான் சேஞ்சான்னு கேக்குறாங்க சார். பிளான் சேஞ்ச் ஆகுது. ஆமா ஆமா, இந்த பிளானே டிஃபரெண்ட் பிளான். அதாவது நீங்க பிசிக்கல் ஆடிட் பண்றதுனால இந்த மெம்பர்ஷிப் பேக்கேஜுக்கு இது ஒரு ஃபீச்சர் ஆக்சுவலா. ஓகே சரிங்களா? வெரிஃபைடு சப்ளையர் வெரிஃபைட். ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். இன்னொரு செகண்ட் டவுட் பாத்தீங்கன்னா சார் கேக்குதுங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ 1 year 4 year 8 year இருக்குல்லங்க. இப்போ நம்ம பிளான் எடுத்ததுல இருந்து தான் அந்த இயர் ஸ்டார்ட் ஆகலாம், இல்ல ஜஸ்ட் நம்ம உள்ள நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணல இருந்தே இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு? அதாவது 2 years நம்ம பிளான் எடுக்கல, நெக்ஸ்ட் 3rd year தான் எடுக்கிறோம்னா இனிஷியலா நம்ம ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்றப்ப 3rd year காட்டும். இல்ல, இவர் அலிபாபால எத்தனை இயர் இருக்காருன்றதான் கணக்கு. அதாவது ஜிஎஸ்டி வந்து 2000 இல்லையோ. அலிபாபா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பாத்தீங்கன்னா அலிபாபால 8 years இருக்காரு. இவர் ஜிஎஸ்டி எடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வேற நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மேபி பாருங்க 16 years இருக்காரு. தெரியுதுங்களா? ஓகேங்க சார். அலிபாபால இவர் 8 years. அலிபாபால எத்தனை வருஷம் இந்த மெம்பர்ஷிப்?
சார் இப்போ வந்து இன்னைக்கு நான் அலிபாபால என்னோட ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ண போறேன் சார். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரெஜிஸ்டர் இன்னைக்கு பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இயர் நான் பிளான் எடுக்கிறேன்னா நம்ம செகண்ட் இயர்ல இருந்து எனக்கு ஃப்ரம் 2 இயர்ஸ்னு காட்டுங்க அந்த பேஜ். ஆமா ஆமா, செகண்ட் இயர் நீங்க ரினியூ பண்ணும்போது செகண்ட் இயர்னு காட்டும். ஓகேங்க சார். சரி, லாஸ்ட் டவுட் சார். இப்போ பேசிக் பிளான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பேசிக் ஆவரேஜ் என்ன ஹை பிளானுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம ஏதாச்சும் லிமிட் பண்ணுவோங்களா சார் நம்மளோட ஒர்க்ஸுக்கு இந்த மாதிரி? லைக் பேசிக் பிளானுக்கு இவ்வளவுதான், அதுக்கேற்ற அதை விட நம்ம ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணி வச்சால் இதுக்கேற்றதான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருக்குன்னா டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கோம் கேக்குறேன் சார் அலிபாபா. ஏன்னா மற்ற பிளான் இல்ல சார், அது மாதிரி எதுவும் இல்ல அலிபாபால அது மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3 பேக்கேஜ் இருக்கு. இவர் வந்து மேபி பேசிக், இவர் வந்து ஆன்லைன் ஆடிட் தான். இவர் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு, இவர் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? யார் ஃபர்ஸ்ட் வரா பாருங்க, இவர் தான் வராரு. ஓகே, ஏன்னா இவரோட ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க, ஓகேங்களா? யார் அலிபாபா பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா யார் இருக்காங்களோ அவங்க தான் ரேங்கிங் வருவாங்க சார். நீங்க எவ்வளவு பேக்கேஜ் எடுத்தாலும் நீங்க ஆக்டிவா இல்லைன்னா உங்களை அலிபாபா புஷ் பண்ணாது டாப்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பையருக்கு என்கொயரிக்கு ரிப்ளை வரணும். ஓகேங்களா? நீங்க ஆக்டிவா இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு தான் நிறைய என்கொயரி வரும் பை டிஃபால்ட். ஆனா என்கொயரி பையருக்கு நீங்க ரிப்ளை பண்ண போறது கிடையாது, ஏன்னா நீங்க ஆக்டிவாவே இல்லையே. பையர் திரும்ப வருவாரா? வரமாட்டாரு அலிபாபா. அதனால யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க கம்மி பேக்கேஜோ ஜாஸ்தி பேக்கேஜோ அவர் வந்து ஆக்டிவா இருந்தா ஒரு சைட்ல டாப்ல வரும். ஓகேங்க சார். ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அல்காரிதம் புஷ் ஆயிடும். ஆமா, ஓகேங்க சார். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். வேற டவுட் இருக்குங்களா? தேவை சார். வேற எதுவும் கன்னியூ பண்றதுக்கு இருக்கா? நீங்க அடுத்து உள்ள சொல்ல வேண்டியது என்கொயரிஸ் மட்டும் நான் இதை காட்டுறேன். அதே மாதிரி என்கொயரிஸ் வரும்போது நம்ம ஆடிட் பண்ண முடியும் என்கொயரிஸ். தேவை சார். இந்த ஒரே நிமிஷம், அந்த ஒருத்தர் மட்டும் இருக்காரு, நான் அவர் மட்டும் முடிச்சுட்டு போயிடும். ஒரே ஒருத்தர் மட்டும். சரி, தீபக் சார் முடிச்சிருங்க. அடுத்து மத்தவங்க வெயிட் பண்ணுங்க, சார் கன்னியூ பண்ணி முடிக்கட்டும். சார் இந்த கஸ்டம் மேனுஃபேக்சர் சொன்னீங்க சார், ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இப்போ வேற மேனுஃபேக்சர் ஒரு 1 or 2 மேனுஃபேக்சர் கிளைண்ட் நம்ம இருக்காங்க சப்ளையர். ஸோ நம்ம என்ன மாதிரியான டீடைல்ஸ் இப்போ வந்து அந்த மேனுஃபேக்சர் கிளைண்ட் இருக்காங்கன்ற மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் வைஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குமா? அந்த மாதிரி கஸ்டம் மேனுஃபேக்சரா டைப் பண்ணணும். ஆமா சார், நீங்க உங்களுக்குள்ள டைப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் அவர்கிட்ட வாங்கிக்கணும். இது மாதிரி ஐ எம் த ப்ரொடியூசர் ஃபார் மேனுஃபேக்சரர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கம்பெனி. ஓகேங்களா? மேபி மை சிஸ்டர் கன்சர்ன், அது மாதிரி நீங்க ஒரு லெட்டர் அவங்க ஆத்தரைசேஷன் கொடுத்து அந்த கம்பெனி ஆடிட் பண்றதுக்கு அவங்க அப்ரூவ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்க இன்கொயரிக்கு ரீட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிக்க இனிஷியல் ரெஸ்பான்ஸ் நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வசோ உங்களோட ரெஸ்பான்ஸ் டைம் குறையாம பாத்துக்கோம். நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபாலோ அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். இதுல ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஆர்எஃப்கியூக்கு கோட் பண்றதுக்கு பண்ணிக்கலாம், வர என்கொயரிக்கு பண்ணலாம். 2 நாளுக்கு மேல பையர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இந்த ஏஐ டூல்ல இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஏஐ மூலமா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. இந்த 3 என்கொயரிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். 2 டேஸா பையர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் அலிபாபா ஏஐ டூலே வந்து நீங்க வந்து ஃபாலோ அப் மெசேஜ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரிக்கு வந்து ஒரு என்கொயரி வருது, நம்ம அது ஜென்யூன் என்கொயரியா எப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே என்கேஜ் பண்ணுங்க. சிலர் இருக்காங்க பையருக்கு பணம் டெபாசிட் பண்ணவங்களா இருக்காங்க. இப்போ இங்க நீங்க இந்த என்கொயரி நம்ம செக் பண்ணி ஒரு 2-3 கிளிக் பண்ணும்போது இமெயில் ஐடி இருக்கு. இவர் வந்து கேட்டகரி இவர் ரெஜிஸ்டர் பண்ணது பாருங்க 20/8 4 நாளைக்கு முன்னாடி அலிபாபா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து 45 ப்ராடக்ட்ஸ் வியூ பண்ணியிருக்காரு. 3 டேஸ் லாக்இன் பண்ணியிருக்காரு. இவரோட ப்ரிஃபர்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த செல்லரோட ஈக்குவல் கேட்டகரியில தான் இருக்காரு. அதனால ஓரளவுக்கு மேட்சா மேபி நியூ பையரா இருக்கலாம். ஏன்னா அலிபாபா வந்து நிறைய மீடியத்துல ப்ரொமோட் பண்றதுனால அது மூலமா அக்வயர் பண்ண பையரா இருக்கலாம். பட் இந்த டீடைல்ஸை நீங்க அனலைஸ் பண்ண முடியும். இதே வந்து இங்க L1 இருக்கு பாருங்க, இங்க பாருங்க L1+ இருக்கு. இந்த என்கொயரிஸ் எப்படி வருது? அலிபாபா வந்து ஒரு பையரை வந்து அவங்களோட பாஸ்ட் பிஹேவியரை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணும். L0ன்றது வந்து ஒரு நியூ பையர் அலிபாபாக்கு வந்திருக்காரு, ரீசெண்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. L1ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 lakhs ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 500 lakhs சொல்றேன்.
0 to 25 lakhs இல்ல 50 lakhs அலிபாபால ஃபாஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து L1. 1 crore பண்ணியிருக்காங்க அப்படின்னா L2. L3ன்றது வந்து என்டர்பிரைசஸ் பையர். ஸோ தே ஆர் டூயிங் மோர் பிசினஸ் இன் அலிபாபா அப்படின்னா L3. ஸோ இந்த கேட்டகரியை வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து பார்க்கலாம் L1. ஸோ இப்போ நம்ம L1 L2 வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா அவங்கள வந்து சீரியஸ் பையர்ஸ். இவர் பாருங்க, இது ஒரு L1 பையர். 1023 ப்ராடக்ட்ஸ் பார்த்திருக்காரு. 10 வேலிட் என்கொயரி அமைச்சிருக்காரு. 90 daysல 89 ப்ராடக்ட்ஸ் 89 டைம்ஸ் லாகின் பண்ணிருக்காரு. தட் மீன்ஸ் எவ்ரிடே ஒரு அலிபாபா லாகின் பண்ணி ஏதாவது செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பண்ணதுக்கு 10 என்கொயரி. அப்போ பிடிச்ச ப்ராடக்ட் கூட எங்க அப்பா இவர் கொஞ்சம் சீரியஸா ஒரு பையர் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். 2022 ஆல்மோஸ்ட் 3 years அலிபாபால இருக்காரு. யூஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அலிபாபால உங்களுக்கு ஒரு பையர் வந்து எந்த கண்ட்ரில இருந்து என்கொயரி அனுப்புறாரோ அந்த கண்ட்ரியோட பிளாக் தான் இங்க காட்டும். நான் ஒரு பையர் நைஜீரியால இருந்துட்டு நான் யூஎஸ்ல இருந்து அனுப்புறேன்னு ஒரு என்கொயரி அனுப்புனா நான் நைஜீரியா பிளாக் தான் இங்க காட்டும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்க அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட்ல அனலைஸ் பண்றது ஒன்று. நான் சொன்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு L1 இருக்கு. அப்ப நம்ம ஆக்டிவா இருந்தோம்னா குவாலிட்டி என்கொயரிஸ் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. வாங்கணும்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த L3 பையர்ஸ் தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நான் ஓபன் பண்ணுறது. அப்ப நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருக்கமோ அவ்வளோக்கு குவாலிட்டி பையர்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் சைட்ல. அதாவது RFQ மெத்தட்ல இதெல்லாம். ஸ்டார் ரேட்டிங்ஸ்ல உங்களுக்கு நீங்க அவங்க லெவல்ஸ் நீங்க ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அது ஆக்டிவா இருக்க இந்த லெவல்ஸ் இந்த கரண்ட் பெனிஃபிட்ஸ் காட்டுது பாத்தீங்களா? பாருங்க, இந்த ரேங்க் அந்த பையர் லெவல் டேக் ஓப்பன் ஆகும். கோல்டு RFQ ஓப்பன் ஆகும். இது கோல்டு RFQ ரொம்ப குவாலிட்டி என்கொயரிஸ், அதாவது என்டர்பிரைஸ் பையர்னு பாத்தீங்களா? அது வந்து இந்த 3 ஸ்டார் வந்ததுனால தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த லெவல்ல ஓப்பன் ஆகுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா விசிபிலிட்டி நிறைய கிடைக்கும். என்கொயரிஸ் நல்லா வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி எங்க கார்டுல இவர் வந்து அப்பர் மேனுஃபேக்சரர். நான் ஸ்லிம் டிஷர்ட்ஸ் வச்சுக்கணும். இவர் வந்து 2 ஸ்டார்ல தான் இருக்காரு. ஓகேங்களா? இது வந்து குளோபல் ஜர்சி பாக்குறது. ரீஜனல் சர்வீஸ் பண்றேன். பார்க்கலாம், இவரு ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். இங்க பார்க்கலாம் இந்தியன் சப்ளைஸ்லாம் வராங்க. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி லெவல் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இதுவே. இப்போ ரேட்டிங் வந்து நம்ம நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். எவர் கிரீன் ஏஜென்சி 3 ரேட்டிங்ல இருக்காரு. ஓகேங்களா? இதே சப்ளையர் வந்து ஒரு ரேட்டிங் வந்து 2ல தான் இருக்காரு. ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து இவரோட மத்தவங்களோட கொஞ்சம் கம்மி. இப்போ நம்ம ஆக்டிவா இருந்தா உங்களோட ரேட்டிங் நல்லா பெட்டரா கிடைக்கும். சரிங்களா? இப்போதைக்கு பாருங்க, எவர் கிரீன் தான் வந்து டாப்ல இருக்கு. ஸ்லிம் டிஷர்ட்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா இந்த என்கொயரிஸ்ல இந்த L1 L2 L3 ஸ்டார்ட் ஆகுது. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா?
வாங்க பிரணவ் சார். சார் என்னோட சைட்ல முடிஞ்சிருச்சுங்க சார். சார் அவ்வளோதான் தேவை சார். ஆமா சார் என்னோட சைட்ல முடிஞ்சிருச்சு சார். சரிங்க சார். டவுட்ஸ் மட்டும் தான் 2 பேர் கேட்டிருக்காங்க சார். இந்த சார் ஒரு டவுட் ம் சார், L1 L0 அப்படி சொன்னீங்களா சார்? ம் L0ன்னு பாத்தீங்கன்னா பையரோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுமா இல்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணதோட இதை வச்சு பேஸ் பண்ணி L1 L2 அப்படிங்கிற லிஸ்ட் ஆகுது. L0ன்றது பாத்தீங்கன்னா நியூலி ரிஜிஸ்டர்ட் பையர் சார். ஓகே ஓகேங்களா, ரீசெண்டா ரிஜிஸ்டர் பண்ணவங்க. ஓகேங்களா, அது மாதிரி ஏன்னா பையரை வந்து யாராலையுமே வெரிஃபை பண்ண முடியாது. வெரிஃபை பண்ணணும்னு சொன்னோம்னா அவங்க வந்து வரமாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம சைட்ல அவங்களோட பிஹேவியர் அல்கோரிதம் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபால நீங்க இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா பையருக்கு சில இன்சென்டிவ்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் சர்வீசஸ்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஃபார் நீங்க பார்க்கலாங்க. அலிபாபா வந்து சம் கூப்பன்ஸ் எல்லாம் கொடுப்போம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பையருக்கு கூப்பன்ஸ், ஆர்டர் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கூப்பன்ஸ் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணணும்னா அவங்க அலிபாபால ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி அவங்க அதை பேஸ் பண்ணி தான் அலிபாபா கஸ்டமைஸ் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி அவங்க டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் பண்ணுவாங்க. சார் இந்த $25 lakhs கூட இது மாதிரி கேட்குறேங்க சார். சார் இப்போ இந்த டவுட் தாங்க சார். இப்போ டிரான்சாக்ஷன் வந்து அலிபாபா பிளாட்ஃபார்ம் வச்சு பண்ணுவாங்களா இல்ல அவங்க சாட்னு வந்துட்டாங்க டைரக்டா போயிருவாங்க? அதுதான் சார் அது எப்படிங்க சார் மெஷர் பண்ணிருக்கீங்க? அதாவது அலிபாபால ட்ரேட் அஷூரன்ஸ் ஒரு பேக்கேஜ் இது இருக்கு சார், சர்வீஸ் இருக்கு சார். அலிபாபால ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ட்ரேட் அஷூரன்ஸ் மூலமாவே பே பண்ணி நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். டிஷர்ட்ஸே போடுறேன். ஒரு சப்ளை நம்ம ஓபன் பண்ணுவோம். இந்த சப்ளை ஓபன் பண்ணுவோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியால கிடையாது. இப்போ இந்தியால லான்ச் பண்ணி பாத்தீங்கன்னா $2,20,000 $20,000 வாங்கியிருக்காங்க. இது லாஸ்ட் 6 monthsல இவருக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? அதாவது B2B பார்க்க முடியுதுங்களா? B2B $2,20,000 வந்து ஆன்லைன்ல அலிபாபாவே பே பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்ப இதோட வாங்கின பையர்ஸோட கேட்டகரிஸ் தான் 2 இடத்துல ஸ்பிளிட் ஆகும். ஓகே, இது வந்து லாஜிஸ்டிக் எல்லாமே அலிபாபா இல்ல கஸ்டமர் பாத்துக்கிறது, நீங்க பாத்துக்கிறது. பேமெண்ட் ஓகே, பட் பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் அலிபாபா வருது. ஓகே ஓகே, இது மாதிரி ஒரு சப்ளையர் பாத்தீங்கன்னா சில 10 lakh USD பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த இதுக்கான பையர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, அந்த பையர்ஸ் தான் கேட்டகரைஸ் ஆகிறது. சோ ஒரு பையர் இந்த அலிபாபாவோட பே பண்றவங்க இருக்காங்க. அப்ப அந்த சிலருக்கு பே பண்ண அந்த டீடைல்ஸ் இல்லைன்னா we will not classify them. அவங்க L1 L0 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதா. ஓகே, இப்போ அலிபாபா சாட் போறாங்கன்னா லான்ச் பண்ண சொல்லுங்க சார். ஸ்டார்ட் ஆர்டர் இங்க இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் ஆர்டர் டைரக்டா இங்க கிளிக் பண்ணி அவங்க பே பண்றவங்க இருக்காங்க. நீங்க இங்க பே காஸ்ட் பண்ணி $15 USD பண்ணிருக்காரு. தெரியுதுங்களா? ஓகே, last 180 days plus 15 lakh USD. It's a good business. So இந்த டேட்டா தான் பேட்டர்ன் கிளாஸிஃபை ஆயிருக்கு. ஓகே சார். இப்போ அலிபாபா சாட் வர்றாங்கன்னா நம்ம டைரக்டா நம்ம மெயிலுக்கு கூட ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆமா, அது உங்களோட நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. சிலர் அவங்க இமெயில் பர்சனல் ஐடி கான்டாக்ட் பண்ணி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கான்வர்சேஷன் தான். ஓகே, சார் அந்த இன்ஸ்பெக்ஷன் சொல்லிங்களா சார்? அந்த இன்ஸ்பெக்ஷனோட லீட் டைம் எத்தனை நாள் சார்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 30, அது வந்து ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷன்னா 15 working days சார்.
மேக்ஸிமம். அதுக்கு முன்னாடியே கிளியர் ஆயிடும். பட் நாங்க சொல்றது வந்து 15 working days. சரிங்களா? ஏன்னா இப்போ கமிட் பண்ணிட்டு இல்ல சார் நாளைக்குன்றதுல 15 days அதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா குட். இதுவே பிசிக்கல் ஆடிட்னா 30 days சார். ஓகே, இப்போ இந்த பிசிக்கல் ஆடிட்டுக்கு நம்ம ஏதாவது தனியா பே பண்ற மாதிரி இருக்குமோ ஆர் இட் இஸ் இன்க்ளூசிவ் த பேக்கேஜ் சார்? எல்லாமே இன்க்ளூசிவ் பேக்கேஜ் சார். எல்லாமே அலிபாபா பேக்கேஜ்ல இன்க்ளூடிவ். ஆமா, இப்போ நம்ம என்ன இன்ஸ்பெக்ஷன் சூஸ் பண்றோம்ன்றது மட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷன், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லீட் டைம் மட்டும் மாறும். பட் தனியா எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட்டுங்களா? தனியா பே பண்ண வேண்டாம், எல்லாமே பேக்கேஜ்ல. ஓகே. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட் எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்போர்ட் ஆகுறோம், ஒரு 2 months ஆகுது, நமக்கு எதுவும் பெருசா நீங்க சொன்ன எல்லா ப்ராசஸும் நம்ம பண்றோம், பெருசா இது இன்கொயரிஸ் வரல அப்படின்னாக்க நமக்கு சப்போர்ட் எப்படி சார்? நமக்கு அலிபாபால பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் லோக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க சென்னையில. சரிங்களா? அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சென்ஸ் லோக்கல் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா டு தே ஹேவ் ஆஃபீஸ் இன் சென்னை இல்ல எப்படி சார்? ஆமா, we have ஆஃபீஸ் இன் சென்னை சார். அசோக் நகர்ல இருக்கு. அவங்க ஆஃபீஸ் நீங்க ஆமா 9 to 6 நீங்க வந்து கால் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க உங்க அக்கௌண்ட்டை டயக்னைஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாம எவ்ரி Thursday வந்து அலிபாபா வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க 3 o'clock. ஓகே சார். ஓகே, நீங்க அந்த ட்ரைனிங்ல உங்களோட அது ஒரு டிஃபரெண்ட் சில ஒரு 6 to 7 டாபிக்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ப்ராடக்ட் போஸ்ட் பண்றது, எப்படி பையருக்கு என்கொயரி ரெஸ்பாண்ட் பண்றது மாதிரி, எனக்கு எப்படி விசிட்டர்ஸை பூஸ்ட் பண்றது மாதிரி டாபிக் டிஃபரெண்ட் டாபிக் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டாபிக் நீங்க வேணுமோ அதை அட்டென்ட் பண்ணலாம். நீங்க எல்லா டாபிக்கும் கூட அட்டென்ட் பண்ணலாம். இது 2வது. அது இல்லாம நம்ம சைனா கூட டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி 3 மெத்தட் இருக்கு. சரிங்களா? சப்போர்ட் வைஸ் இட்ஸ் லைக் சார் இருக்கு, நம்ம எப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம் இருக்கு. நம்ம நீங்க கால் எனி டைம் அண்ட் ஆஸ்க் ஃபார் சப்போர்ட், we will guide you. ஓகே, இப்போ ஒரு டிக்கெட் ரைஸ் பண்றோம் அப்படின்னாக்க ரெசல்யூஷன் டாட் எவ்வளவு ஆகும் சார்? which is not technicalனா நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் சார். எனிதிங் டெக்னிக்கல் இன்னைக்கு நீங்க டிக்கெட்னா நாளை நெக்ஸ்ட் டே வரும். மற்றபடி நீங்க டிக்கெட் ரைஸ் பண்றதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல யாராவது இருந்தாலும் அலிபாபால வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் எனிதிங் எதுனாலும் we will address it immediately. நீங்க கஸ்டமர் டிபிக்கல் கஸ்டமர் கேர் மாதிரி வந்து நீங்க மெயில் அனுப்பிச்சு வெயிட் பண்ணி அதெல்லாம் கிடையாது. நீங்க only across the phone we can solve. இப்போ ப்ராபபிலி if at all we want to come to your office to see your live demo னா கூட அது பாசிபிளா சார்? அது பண்ணலாம் சார். நீங்க எனி டைம் you are welcome. அசோக் நகர்ல நம்ம ஆபீஸ் எங்க சார்? எந்த லொகேஷன்ல சார்? எக்ஸாக்ட்டா அசோக் பில்லர்ல இருந்து 300 மீட்டர்ஸ் சார். ஃபேண்டாஸ்டிக் சார். ஓகே, பில்லர்ல இருந்து நீங்க அசோக் பில்லர் மெட்ரோ இறங்குனீங்கன்னா மெட்ரோல இருந்து 300 மீட்டர்ஸ். இந்த பிளான்ஸ்க்கான கேட்டலாக் தான் எங்களுக்கு கிடைக்குமா சார்? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு சார் சிஸ்டம்ல. ஓகே, ஐ திங்க் அது இன்னும் 2 பேர் டவுட் கேட்கறதுக்கு நினைக்கிறேன். ப்ராபபிலி லாஸ்ட் அவுட் நீங்க காட்டலாம் நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் தி மை ஆன்சர். தேங்க்யூ சார். வாங்க பிரணவ் சார். யாரு சார் இப்போ 15 lakhs USD கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இது வித்தின் என்ன டைம் டியூரேஷன்? 180 days சார். லாஸ்ட் 6 month டிரான்சாக்ஷன். ஓகே 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 சரி சார். அப்போ இந்த பிளான்ஸ் நீங்க இங்க பார்க்கலாம். நீங்க பார்க்க தெரியுதுங்களா 180 daysன்ட்டு? ஆமாங்க சார், ஆமாங்க. பாஸ்ட் 180 days. ஸோ 180 days சார் இந்த நம்ம பிளாட்ஃபார்மோட பிளான்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சைட் கம்பேரிசன் நீங்க பார்க்கலாம். நீங்க இது வந்து மொத்த B2B சைட்டோட கம்பேரிசன் இது. ஓகேங்களா? இப்போ நீங்க பார்க்கலாம் குளோபலி பாத்தீங்கன்னா அலிபாபா தான் டாப் 500ல 421 ரேங்க். எதுவும் காட்டல இதுல ஃப்ரீ ஷேர். அப்படிங்களா? இப்ப தெரியுதுங்களா? பார்க்க முடியுதுங்களா சார்? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்மால் கம்பேரிசன். இது வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் வெப்சைட் குளோபல் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா குளோபலி 14,811, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா 34,000, குளோபல் வேர்ல்டு பிசினஸ் 80,000. இது வந்து குளோபல் ட்ராக். இதே வந்து நீங்க கண்ட்ரி வைஸ் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் பாத்தீங்கன்னா அலிபாபாவோட ரேங்கிங் வந்து 730, அதாவது டாப் 1000 சைட் எடுத்து பாத்தீங்கன்னா அலிபாபா வந்து 739 இருக்கு. இதுலயே நீங்க டாப் 10 எடுத்தீங்கனால அலிபாபாவோட 3 சைட் டாப் 10ல இருக்கும். ஏன்னா ஒரு டிமால்னு ஒண்ணு இருக்கு, அலிபேன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அலிபாபா சைட் தான்.
அதுவே எங்க டாப் 10ல வந்துரும். சரிங்களா? அது மூலமாவும் உங்களுக்கு, அதனால அலிபாபா சைட் குளோபலி பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் 739,